புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வீடியோக்குள்ளார போறதுக்கு முன்னாடி பாடகி ஜானகி அவர்களுடைய பாடல்களை பிடித்தவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போலாம். இந்த வீடியோவில் நாம பார்க்க போறது கிட்டத்தட்ட 60 வருடங்களுக்கு மேலாக இசைத்துறையில தனக்கென ஒரு இடத்தை பிடித்த மாபெரும் சாதனை படைத்த பாடகி ஜானகி அம்மா அவர்களுடைய ஒட்டுமொத்த சொத்து மதிப்பை பற்றி தான் பார்க்க போறோம். அடேங்கப்பா, இவ்வளோ சொத்து இருக்கா அப்படின்ட்டு ஆச்சரியப்படக்கூடிய வகையில இருக்கின்றது சொத்து மதிப்பு. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போலாம். பாடகி எஸ் ஜானகி அவர்கள் பார்த்தீங்கன்னா 1938 ஏப்ரல் 23ஆம் தேதி ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டத்தில் பலப்பட்லா அப்படின்ற ஒரு இடத்துல பிறந்திருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இசைத்துறையில் அவங்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டு சின்ன வயசுலேயே பாட ஆரம்பித்தாங்க. அதன் பின்பு 1956ஆம் ஆண்டில் முதல் முறையாக விதியின் விளையாட்டு அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு பாடல் ஒன்றா பாடினாங்க, அதாவது தமிழ் திரைத்துறையில் அறிமுகமாகி. அதன் பிறகு பல படங்களில் பாடியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் 48,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி உலக சாதனை படைத்திருக்காங்க. 4 முறை தேசிய விருது பெற்றிருக்காங்க, பல மாநில விருது பெற்றிருக்காங்க. இப்படி இசைத்துறையில் பின்னணி பாடகியாக இவங்க சாதிக்காததே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு பல சாதனைகளை நிகழ்த்தி இருக்காங்க. இப்படி அரிய பல சாதனைகளை நிகழ்த்திய எஸ் ஜானகி அவர்கள் 2026 ஜூலை 11ஆம் தேதி இரவு 7:30 மணி அளவில் மைசூரில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டில் உடல்நிலை சரியில்லாததால அருகில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்காங்க. அங்க மாரடைப்பால காலமாகி இருக்காங்க. தன்னுடைய 88வது வயதில் எஸ் ஜானகி அவர்கள் இறந்திருக்காங்க. இப்படி பல அரிய சாதனைகளை நிகழ்த்திய அவங்களுடைய ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு பல கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து இருக்கின்றது. ஜானகி அவர்களுக்கு சென்னை, ஹைதராபாத் மற்றும் அவங்க இறுதி காலகட்டத்தில் வசித்த மைசூரு ஆகிய நகரங்களில் சொந்தமாக குடியிருப்புகள் இருக்கின்றது. வாடகைக்கு வீடுகளும் இருக்கின்றது, அதாவது வாடகைக்கு வீடு விட்டு கொண்டிருக்காங்க. அசையா சொத்துக்களும் நிறைய இருக்கின்றதா. மேலும் 60 ஆண்டுகளுக்கு மேலாக 48,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியதன் மூலமா கிடைத்த ராயல்டி மற்றும் பிற முதலீடுகள் மூலமா கிட்டத்தட்ட ஒரு 30 கோடிக்கு அதிகமாகவே அவங்களுக்கு பணம் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாம ஜானகி அம்மா அவர்களுடைய மற்ற சொத்துக்கள், அசையும் அசையா சொத்துக்கள், இதையெல்லாம் சேர்க்கும்போது ஒரு 15 கோடி என்று சொல்லப்படுகின்றது. மற்ற வகையில் பார்த்தீங்கன்னா முதலீடு, வீடு வாடகை, வணிக வளாகங்கள் இருக்கின்றது. இதை அனைத்தையும் சேர்த்து பார்க்கும்போது அவங்களுடைய ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு தற்போதைய நிலவரப்படி கிட்டத்தட்ட 70 to 100 கோடி ரூபாய் இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலுமே வெளியாகி இருக்கின்றது. பாடகி எஸ் ஜானகி அவர்களுடைய ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் அப்படின்றத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.